பாண்டுக்கும் கார்பரேட் பாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபர்ஸ்ட் வித்தியாசம் வந்து ரிஸ்க். இப்போ கவர்மெண்ட் பாண்ட் வந்து ரிஸ்க் வந்து கம்மி, ஏன்னா அவங்க வந்து சாவரிங் கவர்மெண்ட், அதனால அவ்வளோ இதுவாக அவங்க வந்து கரெக்டாக பட் ஏமாற்ற மாட்டாங்க. இதுவே கார்பரேட் பாண்ட் வந்து ரிஸ்க் அதிகம், ஏன்னா அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்க வந்து பிஸ்னஸ் பண்றாங்க. அந்த பிஸ்னஸ் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், என்ன வேணா வரலாம், அது வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது வித்தியாசம்னா கவர்மெண்ட் பாண்டுல ரிஸ்க் கம்மினால உங்களுக்கு கொடுக்க போற இன்ட்ரெஸ்டும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே கார்பரேட் பாண்ட்ல ரிஸ்க் அதிகமா இருந்தா கூட அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சில பாண்டெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்ட்ல வந்து 7% அவங்க கொடுக்குறாங்கன்னா, ஒரு கார்பரேட் பாண்டெல்லாம் அதுக்கு டபுளா 14-15% எல்லாம் கொடுக்குற பாண்டெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் பாண்டுக்கும் அதுக்கப்புறம் கார்பரேட் பாண்டுக்கும் உள்ள கரெக்டா வித்தியாசம். இப்ப பாண்ட் மார்க்கெட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் அதிகமா இருக்கும், ஏன்னா வேலிடிட்டி வந்து அதிகமா இருக்கும், ஏறும் இறங்கும் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாரி ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க்கும் அதிகம். ஆனா பாண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு பிக்சட் இன்கம், நீங்க பாண்ட் போடுறதுக்கு முன்னாடி சொல்றாங்க உங்களுக்கு 18% இன்ட்ரெஸ்ட், 10%, 12%, 14% உங்களுக்கு பிக்சட் இன்கம் வரும். அதுல லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, ஏன்னா லாஸே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கார்பரேட் பாண்ட்ல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலயும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பாண்டு வந்து கரெக்டா டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க போட்ட பணம் எல்லாமே போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதுதான்